Hello students, welcome to Centum channel. 11th standard accounts unit 8 sum number 9 பார்க்கலாம் வாங்க. From the following particulars ascertain the cash book balance as on 31st December 2006. First overdraft as per bank statement. இப்படினா நம்ம original method use பண்ணலாம். Overdraft as per cash book அப்படின்னா தான் நம்ம ஆப்போசிட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறது நம்ம ஒரிஜினல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி எழுதுவோம்? 9th சம் பாருங்கள். ஓவர் டிராஃப்ட் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1,26,640 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் பாருங்கள். Interest on overdraft entered in the bank statement not recorded in the cash book 3,200. Interest on overdraft அப்படின்னா ஓவர்டிராஃப்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் மைனஸ் ஆகும். அதுதான் எழுதியிருக்கேன், லிஸ்ட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர்டிராஃப்ட் எவ்வளோ? 3,200 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன? பேங்க் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்போ பேங்க் சார்ஜஸும் எதில் வரும்? நம்ம அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆகும். 600 rupees அது எழுதியிருக்கேன். பேங்க் சார்ஜ் என்டர் 600. நெக்ஸ்ட்டு செக் இஷ்யூ பண்ணுறோம் பேமெண்ட்டுக்காக. ஆனால் பட் நாட் எட் ப்ரெசன்டட். பேமெண்ட்காக இஷ்யூ பண்ணி அந்த செக்கு ஓகே ஆகிருந்தால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் மைனஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த செக் நாட் ப்ரெசன்டட், பேமெண்ட்காக அந்த செக் ப்ரெசன்ட் ஆகலப்போ அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுதான் பாருங்கள், ஆடில் பண்ணியிருக்கேன். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் 23,360. நெக்ஸ்ட்டு செக் டெபாசிட்டட் டு த பேங்க் பட் நாட் எட் கிரெடிட். நம்ம செக்கு டெபாசிட் பண்ணோம், ஆனால் அந்த அமௌண்ட் நமக்கு கிரெடிட் ஆகலை. கிரெடிட் ஆகிருந்தால் தான் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். கிரெடிட் ஆகலைன்னும் போது அப்போ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அதை இங்கே எழுதியிருக்கேன். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் 43,400 மைனஸில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை தி பேங்க். பேங்க் மூலிமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை தி பேங்க் 24,000. அவ்வளோ எல்லா டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஓவர் டிராஃப்ட்டு 1,26,640. ஆட் என்ன அமௌண்ட்? 23,360 24,000. இந்த ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ணோம்னா 47,360. இப்போ இந்த 1,26,640 47,360 ஆட் பண்ணால் 1,74,000. நெக்ஸ்ட்டு லெஸ்ஸெலாம் என்ன அமௌண்ட் இருக்குது பாருங்கள். 3,200 ஒரு 600 43,400. இந்த மூணு அமௌண்ட் ஆட் பண்ணி அவுட்டரில் போட்டோம்னா 47,200 நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம்னா 1,74,000 47,200 1,26,800. இது ஆன்சர். ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதான் 9th சம். நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் 9th சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.